சிம்மராசிக்காரங்க, உங்களுக்கு பிரச்சனை நேரடியாக இல்லைங்க, மறைமுகமாக தான் இருக்குது. என்னன்னாக்கா, அம்மாவுடைய உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் தேவை. குறிப்பாக என்னென்னாக்கா, அம்மாவுக்கு பிபி இந்த காலத்தில் கொஞ்சம் அதிகமாகும். அதனால் அம்மாவுடைய உடல்நிலையை கொஞ்சம் கவனமாக இருங்க. ஒரு மெடிக்கல் டெஸ்ட் எடுத்துக்கங்க. மேலும் என்னென்னாக்கா, வீடு சார்ந்த விஷயத்தில் ஒரு பண இழப்பு இல்லைன்னா வீட்டில் ஒரு தங்கம் தொலைகிறது, இந்த மாதிரியான நிகழ்வுகள் உங்கள் வீட்டில் நடக்க வாய்ப்பு இருக்குது. உங்கள் நகைகளை பத்திரமாக இல்லை பணத்தை பத்திரமாக வச்சுக்குங்க. இதுதான் உங்களுக்கு பரிகாரமே. விழிப்பாக இருங்க, வாழ்க்கையை சிறப்பாக வச்சுக்குங்க. இதுக்கு பரிகாரம்னு நம்ம சொல்லணுன்னா என்னென்னாக்கா, உங்களுடைய அம்மாவை கேர் பண்ணுறது தான் பரிகாரம். வேறு ஒரு பரிகாரமும் இதுக்கு இல்லை. ஸோ அதனால் உங்கள் சொத்தை நீங்கள் தான் பாதுகாத்துக்கணும். ஸோ இதை பரிகாரமானா எடுத்துகிட்டு போய் லாக்கரில் வைப்பது சிறந்த பரிகாரம். செஞ்சு பாருங்கள். சிம்மராசிக்கு பரிகாரம்னா என்ன சொல்லலான்னா, உங்களுடைய வீட்டில் இருக்க பூஜை அறையில் இல்லை பால்கனியில் முல்லைப்பூவை போட்டு இறை வழிபாடு செஞ்சு பாருங்கள். உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். வீட்டு பால்கனியில் முல்லைப்பூவை வளர்த்திங்கனாலும் உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும்.